நமஸ்தே. ஹாய் ஆல். ரீசெண்டாக நானும் என்னோட ஹஸ்பண்டும் காரைக்குடியில் ஒரு புட்டிக் லக்ஸுரி ஸ்டேக்கு போயிருந்தோம். அந்த நேம் ஆஃப் த பிளேஸ் இஸ் த பங்களா. The bungalow is being owned by Mrs. Meenakshi Meyyappan, the matriarch of the family. ஸோ அவங்கள வந்து ஆச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் நாட் ஒன்லி அ டேர்ம் ஆஃப் என்டியர்மெண்ட்டு, இட் இஸ் ஒன் ஆஃப் இம்மென்ஸ் ரெஸ்பெக்டு. ஒரு ஆச்சிங்கிறவங்க வந்து ஒரு கவர்னர் ஆஃப் ஹோம் அண்ட் ஸ்டாஃபாகவும் இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தும் நாங்கள் பேசினோம். ஷீ இஸ் 92 years old, பட் ரன்னிங் ஆன் 29 மாதிரி பேசினாங்க. டோட்டலி அப்டேட்டட் வித் எவ்ரி திங். அண்ட் நிறையா அந்த செட்டிநாட் கல்ச்சர் பற்றி நாங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து பேசறச்சே கற்றுக்கிட்டோம். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் வித் ஹர் அண்ட் வி டோட்டலி என்ஜாய்ட் அவர் ஸ்டே அட் த பங்களா. ஸோ அதை விட இம்பார்ட்டண்ட்டாக என்னன்னாக்கா அந்த பங்களா வந்து ஒரு டிப்பிக்கல் செட்டிநாட் வீடு அதையே ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செட்டிநாட் வீடோட ஃபீலும் நம்மளுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஹோட்டலோட கம்ஃபர்ட் அதுவும் இருக்குது. லைக் ரைட் ஃப்ரம் ஸ்விம்மிங் பூல் எவ்ரி திங் இஸ் தேர். And she also conducts cookery classes through her authentic and the Chettinad chefs. அந்த செட்டிநாட் செஃப் வந்து அவங்க வீட்லேயே வந்து ரொம்ப வருஷமாக சமைச்சிட்டு இருந்தவராம். ஸோ அவர் மூலமாக கிளாஸஸும் நடத்துகிறாங்க, அந்த குக்கரி கிளாஸஸும் அங்கே வந்து தங்குறவங்களுக்கு. ஸோ அந்த குக்கரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். 4 டிஷ் வந்து நான் வந்து அந்த செட்டிநாட் டிஷ் கற்றுக்கிட்டேன். அதில் அந்த 4 டிஷ்லேயுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணதான ஃபேக்ட் என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது அவங்க பண்ணுற விதம். ஸோ அது எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.